அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால தனுர் மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குளிர்காலம் தொடங்கக்கூடிய மார்கழியில் நவ கிரகங்களின் பயணத்தாலையும் கிரக நிலைகளுடைய மாற்றம், கிரக பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது, என்னமான சாதகமான நிலைகள் உருவாக போகிறது, என்ன விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறாரு. செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கும் செல்கிறாரு. புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறாரு. அதே மாதிரி குரு பகவான் மேஷ ராசியில் இருக்காரு. சுக்கிரன் துலாம் ராசியில் நிற்கிறாரு. மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் மாறுகிறாரு. சனி பகவான் கும்ப ராசியிலையும் அமர்ந்திருக்காரு. ராகு பகவான் மீன ராசியிலையும் இருக்காரு. கேது பகவான் கன்னி ராசியில பயணம் செய்கிறாரு. இந்த கிரக நிலைகள், கிரக மாற்றங்களின் அடிப்படையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதுகாப்பான நிலைகள் உருவாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்களை இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போகிறதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தேவையான அளவு பணவரவு ஏற்படும். இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படதான் செய்யும். அதனால் பண விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதீத கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்க. மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி மாத இறுதிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் தேவையற்ற வார்த்தைகளை விடுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு தான் நன்மையை தரும். அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சாதகமான சூழ்நிலையே தென்படுதுங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராகத்தாங்க இருக்கும். கூட்டாளிகளுடன் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் எந்த சூழ்நிலையிலையும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி, நிதானமாக செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்துடன் செலவு செய்ய வேண்டியதும் அவசியமாகிறது. உடல் நலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு சீராக இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படதாங்க செய்யும். எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் தீர விசாரித்து நிதானமாக எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களின் உழைப்புக்கு ஏற்ற லாபம் மட்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தொழிலை முன்னேற்றுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில தடைகள், தாமதங்கள் எல்லா விஷயத்திலையுமே ஏற்படதான் செய்யும். அதனால் அதை கண்டு நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. தேவையில்லாத பயணங்களை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. முக்கியமாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேர பயணங்களால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஆவணங்கள் இல்லாட்டினா உங்களுடைய உடைமைகள், அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பணம் களவு போவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அப்படின்லாம் அதீத பாதுகாப்புடன் இரவு நேர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா
பண வரவு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கவும் செய்யலாம். இருந்தாலும் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பணவரவு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவையும் சரி, அத்தியாவசிய செலவுகளை தவிர்த்து அனாவசிய செலவுகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவீங்க. இது தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணும். அதனால் எவ்வளவு பணவரவு இருந்தாலும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் உங்களுக்கு நன்மையையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் உடல் நலத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் சற்று அதிகமாகவே இருக்கு. இதற்கும் நீங்கள் அதிக அளவில் செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையாகவும் அமைய பெறலாம். அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். இருந்தாலும் உடன் பணிபுரிகிறவர்களினுடைய ஒத்துழைப்புடன் அந்த வேலையை நீங்கள் செம்மையாக செய்து முடிச்சிடுவீங்க. அதனால் வேலையை கண்டு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. நிதானத்துடன் வேலையை திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும், எவ்வளவு வேலை அதிகரித்தாலும், வேலை செய்யக்கூடிய பணியிடத்தில் உங்களுக்கு வேலை சற்று அதிகரித்தாலும் சரி, இல்லை இரவு நேரம் முழுவதுமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவானாலும் சரி, உங்களால் திறம்பட செயல்பட முடியும். அதே சமயம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டியது அதி உத்தமம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கப்பெறாது. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு படிப்படியாக விலக ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதே சமயம் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாத இறுதிக்குள்ள குறைய ஆரம்பிச்சிடுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கூடுதலாகத்தான் இருக்கும். அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு, அப்படி இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்த்த இட மாற்றம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அதனால கொஞ்சம் கூடுதலாக சுமையை பார்க்காம வேலையை திறம்பட செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது கடினம். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் அலட்சிய போக்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே திறம்பட செய்ய வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் உறவினர்களிடம் கோபத்தை காட்டி உறவுகளை சிதைத்து விடாதீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து பண வரவை அதிகரித்து கொள்வதற்கான வாய்ப்பு மாத இறுதியில் ஆரம்பிக்கும். வங்கி கணக்கில் உங்களுடைய சேமிப்பு உயர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி முன்னேறி செல்வீங்க. பொது காரியங்களில் ஈடுபட்டு உறவினர்கள் மத்தியில் செல்வாக்க உயர்த்தி கொள்வீங்க. நீண்ட காலமாக விற்பனையாகாமல் இருந்த இடத்தை விற்று நிம்மதி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து உறவை மேம்படுத்தி கொள்வீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் மேலிடத்தின் ஆதரவை பெறுவாங்க. ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றுங்க. இருந்தாலும் மனம் தளராம எதிரிகளை சமாளித்து விடுவீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாகவே செய்து முடிப்பீங்க. கலைத்துறையினர் புதிய பொறுப்புகளையும் பெறுவாங்க. பயணங்களால் நன்மைகள் பெண்டாக பெறுங்க. கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதனால கூடுதல் எச்சரிக்கை அவசியமாகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான பேச்சால ஆதாயம் உண்டாகுங்க. பணவரத்து
அதிகரிக்கும், காரிய தடைகள் நீங்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் உதவிகள் கிடைக்க பெறுவாங்க. பாடங்களை நன்கு படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவுங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மனக்கஷ்டம் ஏற்படதான் செய்யும். அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் உங்களுடைய பேச்சின் மூலமா எதையுமே சாதித்து கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குங்க. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அதே வேளையில் அடுத்தவர்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லைனா கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக பெறுங்க. இந்த மாதத்திற்குரிய உங்களுக்கான பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் ராஜராஜேஸ்வரியை அர்ச்சனை செய்து வழிபட அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும்.